ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்த லைவ் எல்லாமே எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து புதுசாக லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்தேன். அப்போ வந்து இந்த ஓபிஎஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன். ஆனால் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அன்றைக்கி வந்து மார்க்கிங்கில் நிறைய எடுத்துட்டேன். மார்க்கெட் ஒழுங்காக ப்ராப்பராக சூஸ் பண்ணாமல் நிறைய லாஸ் ஆகி ஓரளவு ரெக்கவர் பண்ணியாச்சு. சரிங்களா, ஓகே. இன்றைக்கி வந்து அது வந்து எப்போ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா 21 மே 21 எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து 24. சரிங்களா, இன்றைக்கி லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா, அன்றைக்கி ரெக்கார்ட் ஆகலை, இல்லைனா அப்லோட் பண்ணியிருப்பேன். ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஒரு $50 ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சார்ட் இருக்குது அதை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் எப்போயுமே கொஞ்சம் ஒரு மாதமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா, எப்போவுமே நம்ம எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது ஒரே விஷயம், சார்ட்டை ஒழுங்காக சூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, 3 சார்ட் தான் இருக்குது. ஓகே, இந்த 3 சார்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா, நமக்கு ப்ரிடிக்ஷன் எந்த சார்ட்டில் வரும் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. வந்தவுடனே ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சு ட்ரேட் எடுக்க வேண்டாம். சரிங்களா, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே, நான் வந்து இங்கே டவுன் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஏன் கொடுத்தேன்? சரிங்களா, பாருங்கள். ஓ மை காட், இதுதான் முந்திரி கூட்டத்தனமாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ ட்ரேட் எடுத்தது எவ்வளோ வேகமாக மேலே போகிறான் பாருங்களேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ட்ரேட் எடுத்தது அப்படியே பயங்கர வேகமாக போயிட்டான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் ட்ரேட் வேண்டாம். அடுத்த கேண்டில் பார்க்கலாம். சரிங்களா, வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கேண்டிலுக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா, வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். அடுத்த கேண்டிலுக்கே நம்ம ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா, ஓகே ஓகே. ட்ரேடு வந்து டெய்லி எடுக்கணும் இனிமேல். சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு ட்ரேடாச்சும் எடுத்துடணும். அப்போ தான் அந்த சார்ட் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது அந்த மைண்டில் இருக்கும். நான் டிலே பண்ணி லேட்டாக ட்ரேட் எடுக்கிறேன்னா கேப் விட்டு அதனால் அந்த இது கண்டினியூ ஆக மாட்டேங்குது. ஸோ இனிமேல் வந்து டெய்லியும் ஒரு ட்ரேடாச்சும் எடுத்துடணும். சரிங்களா, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேடாச்சும் எடுத்துடணும், ஆனால் அதை ப்ராஃபிட்டபுளாக ஆக்கணும். ஏதாவது வந்து இஷ்டத்துக்கு ட்ரேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரிங்களா, ஓகே. அடுத்து நான் ட்ரேட் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நான் இன்னொரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன் மார்ட்டிங்களுக்காக. மேலே போகலை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே மார்ட்டிங்கள் எடுத்துருக்கலாம், பட் எனக்கு அந்த ஐடியா இல்லை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு வந்து மார்ட்டிங்கள் எடுப்பாங்க. இங்கே செல்லருக்கு எடுக்கல, ஓகே, லாஸு. அடுத்த கேண்டிலுக்கே மார்ட்டிங்கள் எடுப்பாங்க, லாஸ் ஆயிரும் அப்படின்ட்டு. ஐ மீன் வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அடுத்த கேண்டில் திரும்ப செல்லர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டிங்கள் எடுப்பாங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே செல்லர் இருக்கான் பையர் இருக்கான்றது நமக்கு தெரியணும். எதுவுமே தெரியாமல் மொத்தமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ இங்கே ட்ரேட் நான் எடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓ மை காட், இதுவும் லாஸ். ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் இந்த ஓகே, இது 100% சோஷியல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலாக அவன் பிரேக் அவுட் பண்ணிட்டான். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேட் பொறுமையாக ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கேப்பில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு செகண்டில் தான் அவன் பையர் ஃபுல் பவரையும் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து கண்டிப்பாக செல்லர் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ட்ரேடு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். நான் அவசரமாக ப்ளேஸ் பண்ணதுனால கொஞ்சம் கேப் டவுன் ஆகிப்போச்சு. லேட் என்ட்ரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட்,
டோட்டல் லாஸ். அன்னைக்கு இதே மாதிரி தான் ஆச்சு சரிங்களா. ப்ரிடிக்ஷனாக ஒழுங்காக இல்லை. ஓகே, ஸோ இந்த சார்ட்டை விட்டுடலாம் சரிங்களா. வேறு சார்ட்டுக்கு வந்துடலாம். ஃப்ரைடே சார்ட்டு நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இதுதான் ஃப்ரைடே சார்ட்டு. நம்ம எடுக்கிற சார்ட்டு கரெக்டாக இருந்தாலும் நம்ம ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக லாஸ். மை கார்டு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண ஆகுமா? அடுத்து ஒரே ட்ரேட் டோட்டல் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்? லாஸு $250 லாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நமக்கு தேவை $250. 250 வரணும் அப்படின்னா 270 ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 280 ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? இல்லை ஓகே, $300 நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அடுத்த ஒரு ட்ரேடுக்கு சரிங்களா. அப்பயும் 250 வரல, 310 ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்த ஒரு ட்ரேடு வந்து நான் 310 ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தேவை என்னுடைய லாஸ் அங்கே ரெக்கவர் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நான் வேறு ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணிப்பேன் சரிங்களா. இதுக்கும் வந்து இப்போ 250 லாஸ் ஆகுங்களா, அப்போ வந்து $500 எடுத்தோம் அப்படின்னா அதுவும் லாஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ்ன்றது பெரிய லாஸ் ஆகிடும். 250 + 500 $750 லாஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்கணும் மட்டும் நினைங்க, அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இருக்கிறத வச்சு ப்ராஃபிட் மேலே அப்படியே அந்த ஒரு மைண்ட் செட் வருது இல்லைங்களா. எப்படின்னா லாஸ் ஆகிறதும் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வேண்டாம். ஃபஸ்ட்டு லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட் உங்கள்கிட்ட வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ட்ரேட் எடுத்து அதை ரெக்கவர் உங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, திரும்பவும் ப்ராஃபிட்டை நோக்கி ப்ளஸ் லாஸும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற நினச்சி ஒரே ட்ரேட் எடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ என்னோடய லாஸ் எல்லாத்தையும் நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் சரிங்களா. ஒரே ட்ரேட் தான், லாஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லலாம் அப்போ $500 போட்டுக்கலாம் தானே, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்னோட மைண்ட் செட் இது சரிங்களா. உங்களோட மைண்ட் செட் அது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அதிகமான லாஸும் ஆகாது. அதே மாதிரி வந்து நம்ம அமௌண்ட்டு அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அமௌண்ட் நமக்கு வந்துடும். இருக்கிறத தக்க வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா இருக்கிறத தக்க வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சார்ட் நம்மளோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஸோ அடுத்து நாம் ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் இந்த ட்ரேடுக்கு மட்டும் எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஏங்க நான் பையருக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுக்குறேன். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சரிங்களா. இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சரிங்களா. ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, லாஸ் காமன் தான். லாஸ் ஆகாமல் யாராலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது சரிங்களா. லாஸ் ஆச்சுனாலும் அடுத்த ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் பண்ணி லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுதான் விஷயம். லாஸ் ஆனாலும் அப்படியே ஒரு உடஞ்சி போய் மைண்ட் செட் வந்து அப்செட் ஆக வேண்டாம். புரியுதுங்களா. இப்போ நான் அப்செட் ஆயிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்குமா, அந்த ரெக்கவர் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் விஷயம் சரிங்களா. கரெக்டாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சார்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள், ட்ரேட் எடுங்க சரிங்களா. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் எதுவுமே வராது. அதே மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும் சரிங்களா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் ஏன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன் சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் சரிங்களா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து செல்லர் ட்ரேட் எடுத்திருக்கேன். செல்லருக்கு எப்போ ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2036. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 36 தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த கேண்டிலே முடிஞ்சிடும் சரிங்களா. ஓடிசிக்கும் ரியல் சார்ட்டுக்கும் ட்ரேட் எடுக்கிற டைமிங்கு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க.
ஓடிசி வேறு, ரியல் சார்ட் வேறு. சரிங்களா? அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் இது மார்ஜினல் சேஃப்டியில் நான் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ அது எக்ஸ்பிளேஷன் வீடியோ நான் கொடுக்குறேன். இல்லை இதுவும் லாஸ் ஆகும் அப்படின்னா பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஓமை கார்டு லாஸ்ட் செகண்டில் மேலே வந்துட்டான். ஓகே, ஸோ மார்டின் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டு. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏன் இது உடனே நான் மார்டினில் எடுத்தேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஒரு சில விஷயமெல்லாம் இருக்குது. நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? லைவ் இருக்கட்டும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கட்டும். ரெண்டும் மெர்ஜ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்கள் யோசிங்க, உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன, இது நான் எப்படி ட்ரேட் எடுத்திருப்பேன் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? அதுதாங்க விஷயமே. கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுவும் லாஸ்ட் செகண்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பையர் பவராக இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்களா சொன்னேன்னா இல்லைங்களா, பையர் பவராக இருக்கான் அப்படின்ட்டு. இதுவும் லாஸ்ட் தான் நினைக்கிறேன். ஓ ப்ராஃபிட் அங்கே பார்த்தீங்களா, லாஸ்ட் செகண்டில் வந்து இப்போ வந்து நான் பையருக்கு மார்டினில் எடுக்கிறேன். 1 2 3 4. ஸோ டோட்டலாக 4 ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 50 எடுத்தேன் லாஸு, செகண்ட் 100 எடுத்தேன் லாஸு, இப்போ வந்து 200 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பையருக்கு எடுத்திருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஸோ வந்து ப்ரிடிக்ஷன் சரியில்லை, அதுதான் அங்கே விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் லாஸ்ன்னு நினைக்கிறேன். டோட்டலாக அவுட்டு. என்ன பண்ணுறது? ஓகே, ஒன்று ப்ராஃபிட்டு 3 லாஸு. சரிங்களா? ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது, அதுவும் ஈக்குவல் தான். ஏடிஎம் தான் அதுவும். ஓகே, டோட்டல் எவ்வளோ லாஸ்? 200 + 300 350 லாஸு. ஓடிசி பார்ப்போம். சரிங்களா? ரியல் வேண்டாம், ஃப்ரைடே மார்க்கெட் ரியல் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, 79% எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார்ட். ஓகே, 350னா 400 வேணும் நமக்கு. ட்ரேடு லேட் என்ட்ரி. நான் மார்ஜின் சேஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஓ மை காட், எங்கே ப்ளேஸ் ஆகுது பாருங்கள் ட்ரேடு. டென்ஷன் ஆகுதுங்க. சுட், என்னங்க நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கடுப்பாகுது. நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே லாஸ் ஆகுதே. கரெக்டாக பாருங்கள் எங்கே வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுதுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எதுவும் மெசேஜ் பண்ண வந்து பேசிட்டு எதுவும் பண்ண முடியல. சரிங்களா? நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,397 இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ இது வந்து அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? அது அப்படியே கட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
பொறுமையாக ஒவ்வொரு ட்ரேடும் எடுத்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? வித்தின் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 hour ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். சரிங்களா? லாஸ் காமன் என்ன இவர் எல்லாம் லாஸ் பண்ணிட்டார் நினைக்காதீங்க. ஸோ மார்க்கெட் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆக தான் செய்யும். சரிங்களா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6 இருங்க, 1 2 3 4 5 1 2 3 4 5 6 சரிங்களா? 58 7 ஒரு நிமிஷம் 7 8 9 10 11 12 13 14 15 14 ட்ரேடுங்க. சரிங்களா? டோட்டலாக 16 ட்ரேட் எடுத்திருக்கேன். 14 ட்ரேடும் ஷோ ஷாட். சரிங்களா? இதுதான் பவர் ஆஃப் நாலேஜ். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு ட்ரேடும் பொறுமையாக பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் அந்த ட்ரேடு எடுத்தேன். சரிங்களா? இல்லைனா இந்த மாதிரி 14 ட்ரேட் ஒரே டைமில் ஷோ ஷாட் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத திரும்ப நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலேயும் முடியும். ஆனால் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்க, ப்ராப்பர் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா முடியும். இல்லைனா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ எனக்கு தான் லாஸ் ஆச்சு. சரிங்களா? நான் எப்படி லாஸை ரெக்கவர் பண்ணேன்? அதுவும் 14 ட்ரேட் ஷோர் ஷாட். சரிங்களா? ஒரு ட்ரேடு இங்கே லாஸ் கிடையாது. டோட்டலாக 14 ட்ரேட் ஷோர் ஷாட். ஹவுஸ் இட் பாசிபிள்? சரிங்களா? இதுக்கு ஒரே காரணம், இது எல்லாமே ஒரே ட்ரேட் கிடையாதுங்க. சரிங்களா? நான் இது ஒவ்வொரு ட்ரேடும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்ததுங்க. பாருங்கள், நீங்கள் வந்து டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். 55 1க்கு 1 1 நிமிஷம் ஆகுது, 38 56 58 1 6. ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் நான் தனித்தனியாக எடுத்தேன். ஒரே கேண்டில் எல்லா ட்ரேடும் எடுக்க கிடையாது. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாஸை ரெக்கவர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லைனா முடியாது. ஸோ அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இது வந்து எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. எல்லாமே முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி வந்து நாங்கள் ப்ராஃபிட்டில் தான் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து 11,400 சம்திங் இருந்துச்சு. ஸோ $1,000 பக்கம் நான் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மன உளைச்சலை வந்து போக்கணும் இல்லைங்களா? லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ கடுப்பாகும். அந்த கடுப்பு, அந்த மன உளைச்சலை போக்கணும் இல்லையா? அந்த மன உளைச்சலை போக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நம்மக்கிட்ட பணம் வரணும். பணம் வந்துச்சு அப்படின்னா அந்த மன உளைச்சல் போயிடும். ஸோ அதுக்காக தான் இது. புரியுதுங்களா? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். சரிங்களா? ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலை நான் வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேசிகிட்டே வந்து ட்ரேட் எடுக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து சார்ட்டை அந்தளவுக்கு அனலைஸ் பண்ண முடியல. அதனால தான் அப்போ அந்த சார்ட்டை கட் பண்ணிட்டேன், அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். ஸோ பொறுமையாக ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி ரெக்கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.